என்ன ஆயிற்று மகாதேவா? அங்கு காணுங்கள் நாராயணா, அங்கு காணுங்கள் நாராயணா, அங்கு காணுங்கள் நாராயணா. இந்த அழகிய வனத்தை யார் நாசம் செய்தது? இயற்கைக்கு எதிராக இந்த கோர அநியாயத்தை செய்தது யார்? இந்த பாவத்தை புரிந்த நபர் யார்? அந்த குற்றவாளி யார் என்று எனக்கு தெரிய வேண்டும். நீங்கள் அனைவரும் யார்? அழகிய எங்கள் வனத்தை எதற்காக அழித்தீர்கள்? கூறுங்கள். நானே அக்குற்றம் இழைத்தவன். என் காரணமாகவே தங்களின் இவ்வனம் அழிந்திடும் நிலை கொண்டது. நீயா? வனத்தில் பாதை தவறிய அந்த நாடோடி நீதானே? ஆம் தாயே, நானேதான். துஷ்டனே, பாவம் செய்து விட்டாய். மாபெரும் பாவம் செய்து விட்டாய். மாபெரும் பாவம் செய்து விட்டாய். இவர் மட்டுமல்ல தாய், நாங்களும் பாவத்தில் பங்கேற்றவர்கள். எதை தாங்கள் அதர்மம் என்று கூறுகிறீர்களோ அந்த யுத்தம் தர்மத்தை நிலைநாட்டவே. காரணம் எதுவாக இருப்பினும் அனைவரும் செய்தது பெரும் பாவமாகும். எங்களை மன்னியுங்கள் தாயே. ஆனால் தங்களது உணர்வையும் இந்த வனத்தையும் சீர்குலைப்பது எங்களது எண்ணம் அல்ல. தங்கள் எண்ணம் எதுவாயிருந்தாலும் சரி, ஆனால் அதன் விளைவு பாவம் தானே. அதற்கான தண்டனையை நிச்சயமாக அனைவரும் அனுபவிப்பீர்கள். இங்குள்ள அனைவரையும் நான் சபிக்கிறேன். இந்த வனம் அழிய காரணமாக இருந்தவர்கள் இந்த வனத்தைப் போலவே கொஞ்சம் கொஞ்சமாக தீக்கு இரையாகி முற்றிலுமாக அழியப் போகிறீர்கள். முற்றிலுமாக அழியப் போகிறீர்கள். தாயே, தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? தாங்கள் யாரை சபிக்கிறீர்கள்? தங்கள் முன் நிற்பது மகாதேவர், நாராயணர் மற்றும் தேவகணங்கள். இவ்வாறு செய்யாதீர்கள். மகாதேவரா? எனது மகாதேவர் என் முன்னிலையில் இருக்கிறாரா? மகாதேவா, 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 தங்களை தரிசித்ததில் நான் தன்யனானேன்.
ஐயோ, என்ன செய்து விட்டேன்? எந்த மகாதேவரை அனுதினமும் பூஜித்து வருகின்றேனோ அந்த மகாதேவரை குரோதம் கொண்டு சபித்து விட்டேனே. அறியாமையில் மாபெரும் தவறு செய்து விட்டேனே. தாங்கள் தவறேதும் இழைத்திடவில்லை. தவறிழைத்தது நாங்களே. தாங்கள் செய்தது மாபெரும் பாவம்தான். தர்மத்திற்காக இருந்தாலும் தாங்கள் செய்த யுத்தத்தால் இந்த வனம் அழிகிறது. இனி நான் விரும்பினாலும் என் சாபத்தை திரும்ப பெற இயலாதே. என்னை தாங்கள் மன்னிக்க வேண்டும் மகாதேவா. மகாதேவா, மகாதேவா, அறியாமையில் தவறு நிகழ்ந்து விட்டது. அதற்கான பிராயச்சித்தம் என்ன? இந்த சாபத்தின் வீரியத்திலிருந்து எவ்வாறு தப்பிப்பது? ஆம் மகாதேவா, பதில் கூறுங்கள் மகாதேவா. இல்லையேல் அனைவரின் உடலும் எரிந்துவிடும். இந்த பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் எவ்வாறு தப்பிப்பது? தாயே, எந்த காரியத்தை என் நண்பன் பீமாசுரனால் செய்ய இயலவில்லையோ அதை இந்த மூதாட்டி செய்து காட்டிவிட்டாள். சிவனால் இதிலிருந்து தப்பிக்க இயலாது. பாவத்திற்கான பிராயச்சித்தம் என்ன? பதில் கூறுங்கள் மகாதேவா, பதில் கூறுங்கள். கும்பம். கும்பமா? ஆம் நாராயணா. சமுத்திரத்தை கடைந்த தருணம் அசுரர்கள் அமிர்தத்தை பறிக்க முயல்கையில் அமிர்தத்தின் சில துளிகள் பூமியில் சிதறியது. யாவரும் உடனே சென்று அந்த புனித நீரில் நீராடுங்கள். அங்கு நீராடினால் தங்கள் பாவங்கள் விலகிடும். மேலும் எதிர்காலத்தில் தர்மத்தின் பாதையில் செல்வீர்கள். செல்லுங்கள். புரிந்த பாவங்கள் விலகி புண்ணிய மார்க்கத்தினை அடைந்திட உடனே அந்த நதிக்கு சென்று யாவரும் நீராடுங்கள். இதற்கு அதுவே உகந்த தீர்வு. ஆனால் மகாதேவா, அமிர்தம் பல இடங்களில் சிதறின. நாங்கள் எவ்விடம் செல்ல வேண்டும்? கிரகநிலைப்படி கண்டால் பிரகஸ்பதி ரிஷப ராசியில் இருக்கிறார். சூரியனும் சந்திரனும் மகர ராசியில் உள்ளார்கள். எனவே இத்தருணத்திற்கு உகந்த இடம் பிரயாகமே. நீங்கள் யாவரும் உடனே பிரயாகத்திற்கு சென்று நீராடிடுங்கள். அங்கு நீராடினால் பாவ விமோச்சனமும் கிடைக்கும்.
நற்குணம் கொண்டு புத்துணர்வு பெறுவீர்கள். செல்லுங்கள். ஆனால் மகாதேவா, தாங்கள் இல்லாமல் நாங்கள் அங்கு எவ்வாறு செல்வது? நாராயணர் கூறுவதும் சரிதான். நீங்களும் உடன் செல்லுங்கள். மகாதேவா, எனது உத்தேசம் முழுமை பெறவில்லை. உடனே நான் சென்றாக வேண்டும். இறந்ததைப் போல் பாவனை செய்வதால் நீ இறந்து விட்டதாக கருதப்பட மாட்டாது. உனது மரணத்தை எதிர்கொள்ள நீ ஆயத்தமாகு. உனது மரணத்தை எதிர்கொள்ள நீ ஆயத்தமாகு. என்னை மன்னித்து விடுங்கள் மகாதேவா, மன்னித்து விடுங்கள். நானும் இவர்களுடன் பிரயாகம் செல்ல விரும்புகிறேன். அங்கு என் பாவங்களும் அழிந்துவிடும். பாவங்கள் யாவும் அழிந்திடுவதில்லை. எவரொருவர் அறியாமையினால் பாவம் இழைக்கிறாரோ அவர்களுக்கு விமோசனம் உண்டு. அனைத்தையும் அறிந்தே இழைத்திடும் பாவங்களுக்கு என்றும் விமோசனம் இல்லை. நீ இழைத்த பாவங்களுக்கு தீர்வு என்பது ஒன்றே, மரணம். பீமாசுரா! ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. மகாதேவா, இவ்வாறே தொடர்ந்தால் நாங்கள் அனைவரும் அழிந்து விடுவோம். நாராயணா, பிரம்மதேவா மற்றும் தேவகணங்களே, உடனே அந்நதி நீரில் நீராடிடுங்கள். நீங்கள் அங்கு சென்று நீராடி பாவ விமோசனம் பெறுவதும் பீமாசுரன் மரணமும் இந்த பிரபஞ்சத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டாகும். அறியாமையினால் ஒருவர் இழைத்திடும் பாவத்திற்கு விமோசனம் உண்டு. ஆனால் அறிந்தே இழைத்திடும் பாவங்களுக்கு விமோசனம் அல்ல, அதன் முடிவு தண்டனை மட்டுமே. அவ்வாறே மகாதேவா, அனைவரும் பிரயாகம் சென்று நதியில் நீராடுகிறோம். தாங்கள் தங்களது உத்தேசத்தில் வெற்றி பெற்று வரும் வரை நாங்கள் அனைவரும் அவ்விடத்திலேயே காத்திருப்போம். இல்லை மகாதேவா, நிச்சயமாக உன்னால் இங்கு வர இயலாது. ஏனென்றால் சூரியன் அஸ்தமிப்பதற்கு சில நிமிடங்களே எஞ்சியிருக்கிறது. அதற்குள் சுக்கிராச்சாரியார் தனது யாகத்தை முடித்து விடுவார். அதற்கு பிறகு உனது ஆதிசக்தி
சக்தியற்றவளாகி விடுவாள். அவ்வாறு நடந்த பிறகு சிவனான நீ சவமாக மாறிவிடுவாய். இப்பொழுது இந்த பிரபஞ்சத்தில் இருந்து சிவன் என்கிற பெயர் அஸ்தமனமாகும். ஜிம்பராசுரன் என்ற பெயர் உதயமாக போகிறது. தேவாதி தேவர் ஜிம்பராசுரர் வாழ்க! ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. ரூபேஸ்வரரே, தங்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் சிவனானவன் காலத்திற்கும் நன்றி கடன் பட்டிருப்பான். உங்கள் யாவருக்கும் எனது கோடான கோடி நன்றிகள். வேண்டாம் மகாதேவா, எங்களுக்கு நன்றி கூறி எங்களை பாவிகளாக மாற்ற வேண்டாம். தங்களை நாங்கள் வணங்குகிறோம். நாங்கள் அனைவரும் தங்கள் பக்தர்கள். பக்தனுக்கும் இறைவனுக்கும் ஆன உறவு அன்பால் ஆனதல்லவா? அதில் நன்றிக்கு ஏது இடம்? நமது உறவு அன்பாலானது. ஆனால் உதவி என்பது அன்பிலும் பெரியது. எனவே நன்றி கூறுவது அவசியம். நன்றி குணம் கொண்டிருப்பதும் விசுவாசமும் ஒருவரது அடையாளமாகிறது, நற்குணத்தின் வெளிப்பாடாகிறது. எனவே இந்த சிவன் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறான். தாங்கள் கூறியது உண்மைதான் பிரபு. தங்களிடம் ஒரு வேண்டுகோள். இந்த நிகழ்வையும் தாங்கள் எங்களுக்கு அருள் பாலித்ததையும் காலத்திற்கும் நாங்கள் நினைவில் கொள்ளும் வகையில் எங்களுக்கு ஒரு அடையாளம் தாருங்கள் பிரபு. இங்கு ஒரு ஜோதிர்லிங்கத்தை நிர்மாணித்து இவ்விடத்தையே புனிதப்படுத்தி விடுங்கள் பிரபு. மீண்டும் தங்களை நாங்கள் சந்திப்போமோ மாட்டோமோ, எங்கள் வனத்தை தாங்கள் புனிதமாக்கி விடுங்கள். ஆம் மகாதேவா, ஜோதிர் லிங்கத்தை நிர்மாணித்து விடுங்களேன். எங்கள் அழகிய வனத்தை புனிதமாக்கி விடுங்கள். நிச்சயம் நிர்மாணிப்பேன். பிரபு, நாராயணா, அற்புதம். ஒரே இடத்தில் தங்கள் அனைவரின் தரிசனமும் கண்டு நான் தன்யனானேன். ஆனால் நான் வணங்கும் நாராயணரும் தேவகணங்களும் எங்கு செல்கிறீர்கள்? மகரிஷி, நாங்கள் பிரயாகம் செல்கிறோம். கும்பத்தில் நீராட. பிரயாகமா? நீராடவா?
அவ்வாறு நீராடுவதில் என்ன விசேஷம் பிரபு? தேவகணங்களும் தாங்களும் எதற்காக செல்கிறீர்கள்? நாராயணரே, நிச்சயமாக தாங்கள் செய்யும் செயலுக்கு பின்னால் ஒரு உத்தேசம் இருக்கும். மகரிஷி, பிரயாகம் சென்று கும்ப நீராடுவதில் பல மகிமைகள் இருக்கின்றது. அதை மகாதேவர் எடுத்துரைத்தார். சமுத்திரத்தை கடைந்த பொழுது அசுரர்கள் அமிர்தத்தை எடுத்துச் சென்றனர். அதில் சில துளிகள் பூமியில் சிதறின. அனைவரும் அந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு சென்று நீராடுங்கள். அங்கு நீராடினால் பாவ விமோசனம் கிடைக்கும். மேலும் எதிர்காலத்தில் தர்ம மார்க்கத்தை சென்றடைவீர்கள். பிரபு, மகாதேவா, மகாதேவா, இச்சம்பவத்துடன் நானும் இணைந்துள்ளேன். ஒப்புக்கொள்கிறேன். நான் புரிந்தது மாபெரும் பாவம்தான். ஒரு நண்பனாக என் நட்பின் கடமையை தான் நான் செய்தேன். இல்லையே, சிவனை நான் எதிர்ப்பேனா? தாங்கள் எனக்கு கருணை காட்ட வேண்டும். இவ்விடத்துடன் என் பெயரை இணைத்து விடுங்கள். காலத்திற்கும் தங்களுடன் இணைத்து விடுங்கள். நான் வாக்களிக்கிறேன் பிரபு. நான் மானிடனாகவோ மிருகமாகவோ எவ்வாறு பிறந்தாலும் அனைத்து பிறப்பிலும் இவ்வனத்திற்கும் வனவாசிகளுக்கும் சேவை செய்வேன். தங்கள் கைகளால் சம்ஹாரம் நேர்ந்துள்ளது. ஆகையால் எனக்கு முக்தி நிச்சயம். ஆனால் நான் முக்தி கோரவில்லை, வரம்தான் கோருகிறேன். மகாதேவரின் பெயருடன் என் பெயர் இணைய வேண்டும். வரம் தாருங்கள் பிரபு, வரம் தாருங்கள். தாங்கள் கருணாமூர்த்தி அல்லவா? தயா சாகரன் அல்லவா? இந்த பாவியை மன்னித்து அருளுங்கள். கருணை காட்டுங்கள் பிரபு. பீமாசுரா, தூய்மையான மனதுடன் செய்யும் பிராயச்சித்தத்தை சிவனாலும் மறுக்க இயலாது. இங்கு நிர்மாணிக்கப்பட்ட சிவலிங்கத்தை அண்ட சராசரத்தில் உள்ள யாவரும் பீமாசங்கரலிங்கம் என்றே அழைப்பார்கள். 12 ஜோதிர்லிங்கங்களில் இதுவும் ஒன்றாகும். ஹர ஹர மகாதேவா. என் உத்தேசம் என்னை அழைக்கின்றது. உடனே நான் புறப்பட வேண்டும். பீமாசங்கர ஜோதிர்லிங்கத்திற்கு தீப ஆராதனை செய்ய ஏற்பாடு செய்யுங்கள். மகரிஷிகளே, என்னுடன் பிரயாகம் வாருங்கள். அங்கு சென்று கும்ப நீராடலாம். அன்பர்களே, அனைவரும் பிரயாகம் செல்வோம் கும்ப நீராடுவதற்கு. என்ன கோருகிறீர்கள்? அதற்கென்ன அர்த்தம்? கும்ப நீராடுவதன் மூலம் நாம் அறியாமையில் செய்த அனைத்து பாவங்களுக்கும் விமோச்சனம் கிடைக்கிறது. நாம் மகரிஷிகளாக இருக்கலாம், ஆனால் பலமுறை அறிந்தோ அறியாமலோ தவறு செய்து விடுகிறோம் அல்லவா? சுவாசிக்கும் போது, நடக்கும் போது, உறங்கும் போது பல உயிரினங்களை அழிக்கிறோம். நாம் அனைவரும் ஆவேசத்தில் சூழ்நிலை காரணமாக அறியாமையில் பல தவறுகள் செய்கின்றோம். பிரயாகம் சென்று நீராடுவதால் அந்த பாவங்கள் விலகுகின்றன. அப்படியா? ஆனால் நான் செய்த பாவங்கள் எல்லாம் அறிந்து செய்ததே. அதன் நிலைமை என்ன? அங்கு நீராடுவதால் அறியாமையால் செய்த பாவங்களே விலகும். நமது மனதை சுத்தப்படுத்துவதற்கு அங்கு செல்வம் வாருங்கள். செய்த குற்றத்திற்கு தண்டனையை அனுபவிக்க மன வலிமை வேண்டுமென்றால் வா. அது மட்டுமல்ல, அங்கு தேவகணங்களும் மகாதேவரும் வரப்போகிறாராம். என்ன? மகாதேவர் வரப்போகிறாரா? அதுவும் சரிதான். தங்களுடன் நானும் வருகிறேன். ஹரஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர மகாதேவா,
ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர மகாதேவா. விவசாயம் செய்யும் வேளையில் பல சிறு பூச்சிகளை நாம் வதைக்கிறோம். நாமும் கும்ப நீராட செல்லலாம். இந்த பாவம் விலகிவிடும். ஆம், செல்லலாம், வாருங்கள். ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர மகாதேவா. மகனே, மகாதேவர் வந்து விட்டார். அவரை எவ்வாறு தடுத்து நிறுத்துவது? ஆம் ஜிம்பராசுரா, எவ்வாறு மகாதேவரை தடுப்பது? எனது வரத்தை கொண்டுதான். எனக்கு கிடைத்த வரத்தை பற்றி அந்த மகாதேவருக்கும் தெரியாது. என்னை தவிர வரம் தந்த ஆதி சக்திக்கும் தெரியாது. இன்னும் சில நிமிடங்களே எஞ்சி இருக்கிறது. அதன் பிறகு சூரியன் அஸ்தமித்துவிடும். தாயே, அதிவிரைவாக தாங்கள் சுக்கிராச்சாரியரிடம் செல்லுங்கள். அவர் சக்தியை சக்தியற்றவளாக்கிய மறுகணம் இங்கு வந்து எனக்கு தகவல் தாருங்கள். வாருங்கள். சிவனே, இந்த ஜிம்பராசுரன் வந்து கொண்டிருக்கிறான். என் பாதையை விட்டு விலகு ஜிம்பராசுரா. இந்த எச்சரிக்கை சிவனுடையது மட்டுமல்ல, தேவி பார்வதியின் பதியானவனுடையது. நான் உன்னை விடமாட்டேன். அவ்வாறென்றால் நீ உயிர் துறந்திட ஆயத்தமாக. அமைதி. சற்று பொறுமையாக இரு மகாதேவா. இந்த ஆவேசமானது உனக்கு அழகை சேர்க்கவில்லை. எனக்கு கிடைத்திருக்கும் வரத்தை பற்றி உங்கள் யாருக்கும் தெரியாது. இல்லையேல் நீ என்னை யுத்தத்திற்கு அழைத்திருக்க மாட்டாய். நீ அறிவாயா சிவனே, உனது எந்த தாக்குதலும் என்னை எதுவும் செய்ய இயலாது. ஆயினும் இந்த யுத்தத்தால் ஒரு விஷயம் ஊர்ஜிதமாகும். தேவாதி தேவன் பெரியவனா, ஜிம்பராசுரன் பெரியவனா என்று இந்த யுத்தம் அதை முடிவு செய்துவிடும். யார் சக்தி வாய்ந்தவர்கள் என்று. மகாதேவா, எச்சரிக்கிறேன்.
குருதேவா, இங்கு என்ன நடக்கிறது? ஆம் குருதேவா, இது என்ன ஒலி? இந்த வேள்வியின் இறுதி தருணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சூரியன் அஸ்தமிப்பதுடன் சேர்த்து ஆதிசக்தியின் அனைத்து சக்திகளும் இந்த வேள்வியின் காரணத்தால் அவரது உடலில் இருந்து நிரந்தரமாக விலகப் போகிறது. ஆகையால் அன்னை பார்வதியின் அனைத்து ரூபமும் அனைத்து அவதாரமும் இந்த வேள்வி நடக்கும் இடத்தில் ஒன்றிணைகின்றன. அசுரமாதா திதி, சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அண்ட சராசரத்திலும் இருள் சூழப் போகிறது. நான் இங்கு இந்த வேள்வியின் வாயிலாக என் முழு சக்தியையும் பயன்படுத்தி ஆதிசக்தியின் ரூபங்களிலிருந்து அவரது சக்திகள் அனைத்தையும் நிரந்தரமாக பறித்து விடுவேன். அற்புதம் குருதேவா. எப்பாடு பட்டாவது ஜிம்பராசுரன் மகாதேவரை தடுத்து நிறுத்த வேண்டும். விரைவில் சூரியன் அஸ்தமிக்கவும் வேண்டும். மகாதேவா, நான் தான் கூறினேனே என் வரத்தை பற்றி நீ அறிய மாட்டாய் என்று. உன்னால் என்னை தோற்கடிக்கவே இயலாது. என்னுடைய உத்தேசம் என்னவென்றால் இன்று மாலை சூரியன் அஸ்தமிக்கும் வரை உன்னை இங்கே இருக்க வைப்பதுதான். இன்று சூரியன் அஸ்தமித்த பிறகு உன்னுடைய ஆதி சக்தி சக்தியற்றவளாகி விடுவாள். பிறகு நீ நிரந்தரமாக சிவனில் இருந்து சவமாகி விடுவாய். ஆயுதத்தால் இயலாவிட்டால் கரங்களை கொண்டும் வதம் செய்வேன். உன்னை நான் என் பாதையிலிருந்து நிச்சயம் விலகச் செய்வேன். மிக நல்லது மகாதேவா, முன்னேறி வா. வந்து மீண்டும் என்னோடு யுத்தம் புரி.
வாருங்கள், பாவ விமோச்சனம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையுடன் நீராடுவோம். அனைவருக்கும் நன்மை உண்டாகட்டும். ஆன்மா சுத்தமடையட்டும். அறியாமையில் நாம் என்ன தவறு செய்திருந்தாலும் அனைத்தும் இந்த நதியில் கரையட்டும். நிச்சயமாக. ஹர ஹர மகாதேவா, 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 ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. தூய்மையான மனதுடன் மகாதேவருக்காக பிரார்த்திப்போம். ஏனென்றால் இக்கணம் அவருக்கு நம் நல்வாழ்த்துக்கள் அவசியமாக தேவை. ஸ்வாஹா. என்ன ஆயிற்று நாராயணா? சூரியன் அஸ்தமிக்கப் போகிறது. மகாதேவரின் யுத்தம் முடிவடைவது போல் தெரியவில்லை. இனி என்ன செய்வது நாராயணா? நேரம் நமக்கு அனுகூலமாக இல்லை. சூரியன் அஸ்தமிக்கப் போகிறது. ஆனால் இதுவரை யுத்தம் புரிந்து கொண்டிருக்கிறாயே. என்னவாயிற்று மகாதேவா? என் கேசத்தை முடிந்து கொள்ளும் வரை உன்னால் காத்திருக்க இயலுமா?
நிச்சயமாக சிவன் சவமாக போகின்றான். அதனால் இந்த இறுதி விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? தாராளமாக உன் ஜடையை முடிந்து கொள். ஆனால் ஒன்றை மட்டும் நீ நினைவில் கொள்ள வேண்டும். இதுபோல் கேசத்தை முடிப்பதில் நேரத்தை வீணாக்க வேண்டாம். சூரியன் அஸ்தமித்து விட்டது. சிவனும் சக்தியும் இப்போது நிரந்தரமாக பிரிந்து விட்டார்கள். நாம் வென்று விட்டோம் குருதேவா, நாம் வென்று விட்டோம். பிரபஞ்சத்தின் ஜீவராசிகளில் மானிடர்களே பாதுகாப்பின்றி இருப்பவர்கள். அதிகமாக பொருள் ஈட்டினால் அதில் பாதுகாப்பின்மை, நம்மை விட அழகாக தென்பட்டால் அதில் பாதுகாப்பின்மை. பாதுகாப்பின்மையின் இப்பயணத்தில் நாம் வாழ்வினில் மெய்யான ஆனந்தத்தை உணரத் தவறுகின்றோம். தன்னலம் கொண்டே செயல்பட்டு மற்றவர்களின் பணிக்கும் சிலர் இடையூறாகின்றார்கள். ஆயினும் தன்னலம் கொண்டிருந்த அந்த நபர் தங்கள் எதிரி அல்ல, தங்களின் வளர்ச்சிக்கு காரணம். ஒருவேளை எவரேனும் தங்களின் பாதையில் இடையூறானால் அவருக்கு நன்றி கூறுங்கள். ஏனெனில் அவரின் வாயிலாக தாங்கள் தங்களின் இலக்கினை எளிதில் அடைவீர்கள்.